அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட் டைம்ஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப வந்து குழந்தை கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்து ஓகேங்கிற மாதிரி போயிடுறாங்க. திடீர்னு நினைச்சிட்டு நான் தான் அப்பா அம்மா, நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து அப்பா ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. ஓகே அப்பா கரெக்டாக தான் இருக்கணும், இல்லை பயத்தில் வரமாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இவங்க 2 பேருமே படிச்சவங்க, வேலைக்கு போகிறவங்க, கொஞ்சம் ஈகோலாம் இருக்கிறவங்க. இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் குழந்தைய திட்டக்கூடாது, அப்பா சொன்னால் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸே லேட்டாக வருவாங்க, தாயம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க, இல்லை பாட்டி தாத்தா கிட்ட இருக்கும். நான் வாரத்துக்குள்ள ஹோம்ஒர்க் முடியும் ஃபோனில் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும். தாத்தா பாட்டி அவங்க நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட உட்காந்து எழுத வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியமும் இல்லை, முடியவும் முடியாது, தெரியவும் தெரியாது. ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். சாதாரணமாக இப்போ இந்த வீட்டில் பேரண்ட்ஸோடைய பெரிய தலைவலியே என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த பேரண்ட்ஸுக்குமே வந்து அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. எந்திரி குழி அப்படின்னு சொல்கிறேன், குளிக்க மாட்டாங்க. சரி இப்போ இந்த மாதிரி கிளம்பணும், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னா, இல்லை நான் அதுதான் போட்டுப்பேன் அப்படின்னு. ஸோ அவங்களோட விருப்பம் சிலது இருக்குது. பட் இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செய்ய, பெரியவங்களுக்கு கொஞ்சம் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி எது சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அந்த பிள்ளைங்களை வந்து செய்ய வைக்க முடியலையே அப்படிங்கிறது அந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்படி சொல்ற பேச்சை கேட்க வைக்கிறது? ஆமாம் மேம், சொன்னபடி பெரிய சேலஞ்ச் தான் அது. பட் இப்போ நம்ம சொல்லி குழந்தை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், நான் மேலே இருக்கேன், நான் அப்பா அம்மா, நான் சொல்றதை நீ கேட்கணும், அந்த ஒரு அதிகாரத்தோட இல்லை அந்த ஒரு உரிமையோட, அப்போ நான் அந்த ஒரு டோனோட சொல்லும் போது கண்டிப்பாக குழந்தைகள் கேட்கறது இல்லை. அதே வந்து அந்த குழந்தைக்கு இவங்க நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்டு, நம்ம கரெக்டாக சொல்றாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருதுன்னா கண்டிப்பா அந்த பசங்க வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ ஓரளவுக்கு செய்யறாங்க. ஸோ இந்த எதிர்பார்த்து செய்யறது வேற, சொன்ன பேச்சை கேட்கறது வேற, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. நம்மளோட ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், நல்லதுக்கு தான். அதுக்கு முந்தின ஜெனரேஷன் மறு பேச்சே கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மறு பேச்சு ஓகே கரெக்டா தான் இருக்கும், நம்ம அதை பெரிய மைண்ட் பண்ணினது கிடையாது. இப்போ என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் சின்ன வயசுலயே தெரிஞ்சிடுது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமும் கூட. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ்னு டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ண முடியாம, ஒரு ரொம்ப ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாம, அட் டைம்ஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப வந்து குழந்தை கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்து ஓகேங்கிற மாதிரி போயிடுறாங்க. திடீர்னு நினைச்சிட்டு நான் தான் அப்பா அம்மா, நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த முரண்பாடு வந்து குழந்தை அட்வான்டேஜ் எடுத்துக்குது, இல்லை குழந்தைக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. ரொம்ப ஓவரா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து அப்பா ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. ஓகே அப்பா கரெக்டாக தான் இருக்கணும், இல்லை பயத்தில் வரமாட்டாங்க. இல்லை அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்பா வந்து இல்லை அம்மா சொல்கிறது கரெக்டுன்னு இருந்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை, இவங்க 2 பேருமே படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க, கொஞ்சம் ஈகோலாம் இருக்கிறவங்க. இது இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் குழந்தைய திட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, அந்த லெவலுக்கு மேலே அப்பா சொன்னால் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபன்னா கிண்டல் பண்ணிட்டு, அப்பாவும் அப்பா சொல்றது அம்மா எதிர்க்கிறாங்க, அம்மா சொல்றது அப்பா எதிர்க்கிறாங்க. அது பாடி லாங்குவேஜ் கூட தெரியும். நம்ம வந்து வாய் விட்டு தான் எதிர்க்கணுங்கிறது கிடையாது, இப்படி ஒரு கண் பார்வை அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. பசங்களுக்கு 5 சென்சஸ் ரொம்ப முக்கியமாச்சு. ஸோ அது எஸ்பெஷலி இந்த பாடி லாங்குவேஜ், இப்படி ஒரு பார்க்கறது, கண்ணாலே சொல்றது. என்ன இல்லையானா அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்டுட்டு கூட அந்த அப்பா ஊருக்கு வெளியில போயிருக்கச்சு, இல்லை அந்த அம்மா வெளியில போயிருக்கச்சு, இந்த அதர் பர்சன் நீனா அவ சொன்னா எல்லாம் கேட்டுடுவியா, அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா, அப்ப அது எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து இட் டேக்ஸ் அட்வான்டேஜ். ஏன்னா குழந்தைக்கு வந்து அப்சார்பன் மைண்ட், இந்த அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாயிண்டா பிரிச்சு வச்சுக்கோ. பிரெயின் செல்ஸ் ஆர் வெரி ஃப்ரெஷ். ஸோ இதெல்லாம் பிரிச்சு ஓகே இவங்கன்னா அம்மானா இப்படி போல இருக்கு, இந்த விஷயத்துக்கு இப்படி ஆக்ட் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி டீச்சர்ஸ் நம்ம சொல்றோமோ ஃப்ரெண்ட்லியா இருங்க, ஃப்ரெண்ட் ஆயிடாதீங்க, அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பி ஃப்ரெண்ட்லி பட் டோன்ட் பி தேர் ஃப்ரெண்ட். ஸோ தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் அட்வான்டேஜ். அதனால நம்ம வளர்க்கிற ஹேண்டில் பண்றது என்ன அந்த டிஃபரன்ஸ், அதை கொஞ்சம் விளக்குங்க. ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து நம்ம அந்த டீச்சருங்கிற பொசிஷனை மறந்து நம்ம எதுவும் பண்றது இல்லை பேரண்ட்டும் தான். அதேதான் பேரண்ட் எப்படின்னா நம்ம அந்த லிமிட் நம்ம மறக்காம, அந்த ஒரு போஸ்ட் தானே, ஸோ அந்த உறவுமுறை நம்ம மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லியா, அதே சமயத்துல ஒரு இன்டைரக்ட் கண்டிப்போட கொண்டு போற சில விஷயங்கள்.
இப்போ ஸ்கூல் விட்டு வருது, கொஞ்ச நேரம் இப்படி விளையாடுது, படி அப்படின்னு சொல்றாங்க, படிக்கிறேன் படிக்காது அது அப்படி. அதுதான் மேம், எதுவுமே அந்த ஒரு தட் ஷுட் ஹேப்பன் நேச்சுரலி. அந்த குழந்தை வந்து படிக்கணும். அப்ப நான் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். பேரண்ட்ஸே லேட்டா வருவாங்க, தாயமா கிட்ட கொடுத்துருப்பாங்க, இல்ல பாட்டி தாத்தா கிட்ட இருக்கும். நான் வரத்துக்குள்ள ஹோம்ஒர்க் முடியும் போன்ல சொல்லுவாங்க. ஆனா அங்க டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும். தாத்தா பாட்டி அவங்க நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா கூட உட்காந்து எழுத வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியமும் இல்லை, முடியவும் முடியாது, தெரியவும் தெரியாது. ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் அட் அ டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். குழந்தை ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் குழந்தை கூட தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஐடி விட்டுட்டே வீட்டில் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய லேடிஸ் நாங்கள் பேசுறப்போ, இல்லை மேம் இட் இஸ் பெட்டர் நான் வீட்டில் இருக்கேன், ஒன்று அவர் இருக்காரு இல்லை நான் இருக்கேன், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்திருக்கு. இல்லைன்னா டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் அந்த குழந்தை கஷ்டப்படுது. அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக அந்த குழந்தை வந்து நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு புரிதலோட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த சமயத்தில் நம்மளும் கூட உட்காந்து அதை எழுத வச்சுட்டு, அடுத்தது நானும் நீயும் விளையாட போகிறோம், நானும் நீயும் பார்க்குக்கு போக போகிறோம், நீ போய் பார்க்கில் போய் விளையாடு, நீ போய் டிவி பாருன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு வேக்யூம் செட் ஆகிடும். ஸோ அந்த குழந்தை வந்து உடனே என்ன விதத்தில் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணலாம், என்ன பண்ணினா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அஃபெண்ட் ஆவாங்கன்னு தெரியும். ஹோம்ஒர்க் எழுத மாட்டோம், படிக்க மாட்டோம், அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது அஃபெண்ட் ஆகும்னு தெரியும். சோ அதனால நம்ம வந்து அந்த கேரக்டரா மாறிடணும். நீ போய் படி, அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குக்கு போலாம் அப்படி சொல்லும் போது அது எதிர்க்குதா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நமக்கு நம்ம இதை முடிச்சுட்டா அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் நடக்க போறது நமக்கு அப்படின்னு இருக்கணும். அது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லஞ்சமா இருக்கு. அப்ப நம்ம பெரியவங்க நம்ம சொல்லுவோம், ஒரு இல்லாம ஒரு காம்பன்சேஷனா இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து அடுத்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ நீ பார்த்தா நீ டிவி பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நெகட்டிவ் காம்பன்சேஷன், நெகட்டிவ். ஸோ அது இல்லாம பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, வெளியில மணி ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் பர்சனலாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சமாவது அந்த டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த குழந்தைகளுக்குள்ள கொடுக்கணும். அண்ட் லேர்னிங் வந்து இப்போ எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் நாட் பி பை டீச்சிங். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த பை டூயிங் கற்றுக்கணும். அந்த குழந்தை தானா அந்த மாதிரி ஒரு கல்வி முறைக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டாலே அந்த குழந்தைக்கு அந்த ஹோம்ஒர்க் கான்செப்ட் படிச்சே ஆகணும்னே இருக்காது. அந்த குழந்தையோட லேர்னிங் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த இன்க்விசிட்டின்னு சொல்லுவோம். அதுவே கேள்வி. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த டீச்சர்ஸோட நம்ம கோஆர்டினேட் பண்ணுறது, அந்த குழந்தைய வந்து ஓகே இவ்வளோதான் மார்க்குன்னு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட் அந்த பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு குழந்தைக்கு ரொம்ப நல்லா படிக்க வரும், எழுதவே வராதுன்னா இன்னும் அந்த ஸ்கில் டெவலப் ஆகலை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம எழுதுன்னு கம்பல் பண்ணால் அது அழுது உடனே வந்து பிடிவாதம் பிடிக்குது. அதுக்கு ஒன்று ஜுரம் வருது, என்னெல்லாம் பண்ணலாம், வயிறு வலி சொல்லுது, என்னெல்லாமோ பண்ண அடி வாங்குது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ண நமக்கு மனசு வராது, குழந்தைய அடிச்சுட்டு வரணும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அது கூட ஏதாவது நம்ம வாங்கி தரும். ஸோ எல்லாமே அந்த காம்பன்சேட்டரி ஆக்டிவிட்டீஸாக இருக்கே தவிர ஃபுல்ஃபில்லிங் ஆக்டிவிட்டீஸாக இல்லை. இது போல ஒரு சூழல் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பேரண்ட் ஒரு சரியா எழுத வரல, அப்போ பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு வந்து எதெல்லாம் வருது, எதெல்லாம் லேட் ஆகுது, வரலைங்கிறதே கிடையாது. இட்ஸ் டிலேட் லேர்னிங் ஆஃப் ரைட்டிங், லேர்னிங் ஆஃப் ரீடிங், அது மாதிரி ஒன்னொன்னு இருக்கும். ஒரு ஸ்கில் ஒரு குழந்தைக்கு ஒரு டைம்ல தான் டெவலப் ஆகும். அது வீட்லயே 2-3 பேர் குழந்தை இருந்தாலும் 2 குழந்தை இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபர் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். அந்த அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய் ஒரு ஓப்பன் டேல டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லை. ஸோ அந்த குழந்தையோட இன்டைரக்ட் அப்ரோச் அப்சர்வேஷன், இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்கு. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல எதெல்லாம் தேவையோ ஃபியூச்சருக்கு, எதெல்லாம் கண்டிப்பா நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமோ, அந்த 2 விஷயங்கள் இருக்கு. அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுல கொண்டு போகணும். நான் சொல்றது ட்ராமா மாதிரி இருக்கலாமா, பட் லைஃபே அப்படி ட்ராமா தான். அந்த ரோலுக்கு ரெடி ஆகணும். இப்போ எப்படி ரெடி ஆகணும்னா, அவங்க வந்து ஓகே நம்மளாம் ஹெல்த்தியா இருக்குமா, நம்மளுக்கு ஃபைனான்ஷியலி ரெடியா இருக்குமா, அதெல்லாம் தான் பாக்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸை அப்சர்வ் பண்ணணும். இவங்க கரெக்ட், இவங்களோட ஹேண்ட்லிங் தப்பு, அதை எடுத்துட்டு அதுல எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் நம்ம குழந்தைக்கு அப்ளை ஆகும்னு பார்க்கணும். பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அப்ளை ஆகுது, நம்ம குழந்தைக்கு அப்ளை ஆகாது.